இன்னைக்குள்ள ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தஹஜுத் தொழுதுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோம்புக்காக சாப்பிட உட்காந்தாச்சு. நான் தொழுதுட்டு இருக்கும் போதே எங்க அம்மா சுட சுட மீன் பொரிச்சு கொடுத்தாங்க. எங்க ஊர் வழக்கம் கஞ்சிக்கு சூடா பொரிச்சு மீன் சாப்பிட்றதுதான். எத்தனை பேருக்கு இந்த காம்போ பிடிக்கும்னு தெரியல. ஆனா எங்க ஊர்ல ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒன்றும் கூட. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஏன் இந்த நோம்பு இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா 4 மாதங்கள் அதாவது ரசூல்லா அவர்கள் வந்துட்டு ரொம்பவுமே சிறப்பான மாதங்கள் சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு இந்த ரஜப் மாதம். இஸ்லாமிய புனித மாதம் அப்படின்னு சொல்லிட்டு துல்கதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் இந்த 4 மாதங்களையுமே ரொம்ப சிறப்பான மாதங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதத்துல பாவங்களை தவிர்த்துட்டு நல்ல அமல்கள் செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான பலன் அதிகமாவே கிடைக்கும். நம்மளுடைய தௌபாக்களை சீக்கிரமாவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய சிறப்பான மாதம்னே சொல்லலாம். இந்த வருஷத்துடைய ரஜப் மாதம் இன்னுமே சிறப்பா இருக்க காரணம் இந்த திங்கக்கிழமை தான். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை நோன்பு வைப்பதை தான் வழக்கமாவே வச்சிருக்காங்க. அது சுன்னத்தும் கூடன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரஜப் மாதத்துல திங்கக்கிழமை நோன்பு வைப்பது ஒரு நல்ல நபிலான அமல் தான் தவிர கட்டாய கடமை எதுவுமே கிடையாது. பட் நம்மளுடைய ஈமான அதிகப்படுத்திக்கிறதுக்காக இந்த மாதத்துல இருந்தே நம்ம கெட்டதை விட்டுட்டு நல்லதை அதிகமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைவூட்டல் மாதமா தான் இந்த ரஜப் மாதத்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கடுத்து ஷாபான் மாதமும் அப்புறம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ரமலானும் வந்துடும். ரஜப் மாதத்தை விதை விதைக்கும் மாதமாகவும் ஷாபான் மாதத்தை பயிற்சி செய்யும் மாதமாகவும் ரமலான் மாதத்தை அமல்கள் மலரும் மாதமாகவும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்காங்க. பொதுவாகவே இஸ்லாம்ல திங்கக்கிழமை ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒன்று. ஏன்னு தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைப்பதை வழக்கமான ஒன்னாவே பின்பற்றிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம் கூட. அதனாலதான் இந்த ரஜப் மாதத்திலையும் சரி மற்ற மாதங்கள்லயும் சரி திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோட்பது ஒரு சிறப்பான ஒண்ணு. ஸோ இந்த ரஜப் மாதத்தின் முதல் நாள்ல நோன்பு வைக்கணும் இல்ல குறிப்பிட்ட நாள்ல நோன்பு வைக்கணும் அப்படிங்கிற உறுதியான எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அதனால நம்ம சுன்னத்தை பின்பற்றி நபிலான அமல்களை செய்யறது தான் ரொம்பவும் சரி. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதத்துல அதிகமான தௌபா செஞ்சு அதிகமான அமல்களையும் செஞ்சு நிறைய நன்மைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தரட்டும் துவா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நோம்பு திறக்கிற நேரமும் வந்துருச்சு. இந்த நீர் நான் மதீனால இருந்து எடுத்துட்டு வந்தது பீரே ஹர்ஸ் கிணறுடைய நீர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அருந்திய நீரும் அவர்கள் மறைவிற்கு பிறகு அவர்களோட உடலை சுத்தம் பண்றதற்காக இந்த நீரை தான் பயன்படுத்தினாங்க. காரணம் இது ஜன்னத்தில இருந்து வந்த நீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிணறை பற்றின முழு வீடியோ இந்த வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு நோம்பு திறக்கிறதுக்காக ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் பண்ணியிருந்தேன். ஒரு டம்ளர் தண்ணி ஒரு பேர்ச்சம்பளம் ஃப்ரூட் கஸ்டர்ட் சாப்பிடவே வயிறு ஃபுல்லாயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மகரிப் தொழுகையும் முடிச்சுட்டு ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தேன் சத்து மாவு கொலக்கட்டை. இன்னைக்கு தான் கிடைச்சிச்சு. அம்மா பண்ணி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டே டியூன்.